ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஜிக் சோப் தான் நான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இன்றைக்கி கொஜிக் சோப் தான் நம்ம மேக் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவல் கோல்ட் ப்ராசஸ் சோப் நம்ம வந்து கிளாஸ் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இப்போது நார்மல் கோல்ட் ப்ராசஸ் சோப் பார்த்தீங்கன்னா 40 நாள் க்யூரிங் வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே கொடுத்துடலாம். இப்போ இந்த கொஜிக் சோப்புக்கான மெஷர்மெண்ட் என்னென்ன அப்படின்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே நான் என்ன கொடுத்துருக்கனோ அதே ஃபார்முலாவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம கொஜிக் சோப்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா நம்ம கலந்துக்கணும். எப்பவுமே ஃபஸ்ட்டு சோப் மேக் பண்ணும்போது காஸ்டிக் சோடாவை முதல் முறையாக நம்ம கலக்கி வச்சுக்கணும். அதுக்காக நான் முன்னத்த நாளே ஐஸ் க்யூப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வாட்டர் தேவையோ அந்த அளவுக்கு ஐஸ் க்யூப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? என்றைக்குமே ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா அளந்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் அளக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்றைக்குமே வாட்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதில் தான் நம்ம காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணி நம்ம கலக்கணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன சோப்பு பார்த்தீங்கன்னா, கொஜிக் சோப் தான் நம்ம இன்னைக்கு மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ் க்யூப் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்மளுக்கு வாட்டர் என்ன அளவு தேவையோ அந்த அளவு நம்ம ஐஸ் க்யூப் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் க்யூப் மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா. நம்ம என்றைக்குமே காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி நம்ம சோப் செய்கிறதுனால, இப்போ வந்து காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணும்போது நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டாயமானது. சரிங்களா? இப்போ நம்ம வாட்டர மெஷர் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா, காஸ்டிக் சோடா. வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுக்குறேன்னு புரியும். நீங்க வீடியோவ ஓட்டி விட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் புரியலன்னு சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட்டு வாட்டர் மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா. பண்ணிட்டு இது 2யும் நல்லா மிக்ஸ் குடுத்துட்டு, ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும். நம்ம என்னதான் ஐஸ் கியூப்ல போட்டாலும் கொஞ்சம் ஹீட் ஃபார்ம் ஆகும். நம்ம இது நல்லா கலக்கிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள நம்ம ஆயில் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் மெஷர் பண்ணிக்கிறேன். செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயா எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஆயிலு, காஸ்டிக் சோடா எல்லாமே எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் ஸ்க்ரீன்லயே உங்களுக்கு வந்து நான் வந்து மெஷர் பண்ணி குடுத்துருக்கேன். சரிங்களா? மெஷர்மென்ட் எல்லாமே ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். அந்த அளவு நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த இடத்துல ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எனி கெரியர் ஆயில் என்ன வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ஆயில் மாத்தும்போது சாப் வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு மாறுபடும். சரிங்களா? அது மட்டும் நீங்க கரெக்ட்டா கால்குலேட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் ஃபைனலா கேஸ்டர் ஆயில். இப்ப நம்ம ஆயில் எல்லாம் மெஷர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஜிக் சோப்புனால நான் கொஜிக் பவுடர் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால நான் வந்து நம்ம லிப்புக்கு சேர்ப்போம் இல்லையா? பிக்மெண்ட் பவுடர். அது ஒரு 2 கிராம்னு எடுத்து வச்சிருக்கேன்.
தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து கொஜிக் சோப்புனால அந்த கலர் வந்து நம்மளுக்கு சோப்பா வரும்போது எல்லோவும் இல்லாம அது வேற மாதிரி கலர் நல்லா இருக்காது. அதுக்காக நான் இது எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த இடத்த நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு மிக்ஸட் ஃப்ரூட் ஃப்ராக்ரன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 25 எம்எல்ல இருந்து நீங்க 50 எம்எல் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய பிரியம் தான். சரிங்களா? நான் எப்பவுமே வந்து சோப்ல மைல்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 25 எம்எல் மட்டும் தான் நான் சேர்ப்பேன். இப்ப நம்ம ஆயில வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் அத ஒரு லைட்டா ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஆயில்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிளெண்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம காஸ்டிக் சோடா ஆல்ரெடி கலந்து வச்சிருக்கோம் இல்லையா? ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டி ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்ட் போட்டுட்டு காஸ்டிக் சோடாவும் நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஜிக் பவுட்ரு மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அதுல வந்து கொஞ்சோண்டு நம்ம இந்த மெஷர் பண்ண ஆயிலவே எடுத்து கொஞ்சோண்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில்ல நீங்க ஊத்த வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஆயில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த ஸ்டேஜ்ல ஊத்திக்கோங்க. அதை எடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு, அந்த கலர் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா? அதையுமே இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு லைட்டா பிளெண்ட் குடுத்துக்கோங்க. லைட்டா பிளெண்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் ஃப்ராக்ரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொஜிக் சோப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டனிங் பண்ணி குடுக்கும். டேன ரிமூவ் பண்ணும். பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது வந்து சூப்பரா உங்களுக்கு வந்து ரிடியூஸ் பண்ணும். சரிங்களா? நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு, ஒரு கஞ்சி பதம் வரும்போது நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரேஸ் வர விட்டுறாதீங்க. நம்ம அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு நம்ம மோல்டில் வந்து டக்குன்னு போர் பண்ணிக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக ட்ரேஸ் வந்துடும். என்றைக்குமே நம்ம வந்து சோப் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா மோல்டு எல்லாமே பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. எனக்குமே ஊற்றுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ரேஸ் வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா நம்மளுடைய ஆயிலும் நம்ம காஸ்டிக் சோடாவும் நல்லா கலங்கின உடனே டக்கு டக்குன்னு நம்ம வந்து மோல்டில் போர் பண்ணிடணும். இந்த சோப்பு பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டனிங் கொடுக்கும். மங்கு, மெலஸ்மா இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டனிங் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையுமே மோல்டில் போர் பண்ணியாச்சு. ஒரு 1 டே அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோல்டுலேருந்து எடுத்துக்கலாம். நான் 1 டே கழித்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். நான் காலையில் ஊற்றிட்டு சாயந்தரம் நான் எடுத்திருந்தேன். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டனிங் சோப் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சோப் மேக்கிங் மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, எங்கே ரா மெட்டீரியல் கிடைக்குது, எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மக்கிட்ட எல்லா ரா மெட்டீரியலுமே இருக்குது. சோப்புக்கானது, ஃபேஸ் வாஷு, இந்த மாதிரி எல்லா ரா மெட்டீரியலுமே நம்மக்கிட்ட இருக்குது. சோப் பேஸுமே அவைலபிளாக இருக்குது. ஷாம்பு பேஸு, ஃபேஸ் வாஷ் பேஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோப்புமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்கின் பிரைட்டனிங் சோப், கொஜிக் சோப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும்
சேல்ஸுக்கு வேணாலும் சரி, உங்களுக்கு பர்சனல் யூஸுக்கு வேணாலும் சரி, இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்வான்ஸ் லெவல் கோல்ட் ப்ராசஸ் சோப்புமே நம்ம கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 டேஸ்லேயே நீங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஃப்ரீ வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை பார்க்க ஆரம்பிங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸ்கின்னவே நல்லாவே பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கும். மங்கு, மெலஸ்மா இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த கொஜிக் வந்து ரெடி பண்ணுது. இது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான், கெமிக்கல் கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து இந்த சோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், உங்களால் ரெடி பண்ண முடியாதவங்களா இருக்கலாம். நம்மக்கிட்ட சோப் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் குப்பை மேனி சோப்பு, வெப்பாலை சோப்பு இந்த மாதிரி எல்லா வெரைட்டி சோப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. க்ரீம்ஸுமே ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் இருக்குது. அதுவுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.